மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் நிர்மலா தேவி குற்றவாளி என தற்போது தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அவரது தண்டனை விவரம் பிற்பகல் 2:30 மணிக்கு வெளியாகும் என தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம் அரசி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்து வரும் பேராசிரியர் நிர்மலா தேவி கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி கைது செய்து விசாரணை மேற்கொண்ட சிபிசிஐடி போலீசார் வழக்கில் தொடர்புடைய மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முருகன், ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் 11 மாத சிறைவாசத்திற்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உத்தரவின்படி நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள பேராசிரியர் நிர்மலா தேவி மற்றும் டெல்லி உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்துள்ள உதவி பேராசிரியர் முருகன், முன்னாள் ஆராய்ச்சி மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீதான வழக்கு விருதுநகர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. கல்லூரி மாணவர்கள் தவறான வழிநடத்தும் வகையில் செல்போனில் பேசியதால் அருப்புக்கோட்டை தனியார் கல்லூரி பேராசிரியர் நிர்மலா தேவி, மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பேராசிரியர் முருகன், ஆய்வு மாணவர் கருப்பசாமி ஆகியோர் மீது கடந்த 2018ஆம் போலீசார் வழக்கு இந்த நிலையில் இன்று அதற்குண்டான தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் முருகன் மற்றும் கருப்பசாமி மீது தகுந்த ஆதாரம் இல்லை என கூறி அவர்கள் இருவரையும் விடுதலை செய்தார் நீதிபதி பகவதி அம்மாள். நிர்மலா தேவி குற்றவாளி என கருதப்பட்ட நிலையில் அவருடைய தீர்ப்பானது மதியம் 2:30 மணிக்கு அறிவிக்கப்படும் என தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.